ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். எங்க அம்மா ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்துட்டு சென்னை வந்திருந்தாங்க. ஸோ நம்மளை பார்க்கறதுக்கோசரம். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ற மத்தெல்லாம் ஓகே அப்படின்னு பார்த்துட்டு திடீர்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம தப்பு பண்ணோம், எல்லாமே ஓகே தானே, கரெக்டா டயட்ல சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், மற்றபடி வேற எதுவுமே இல்லை, கரெக்டா தானே போயிட்டு இருக்குன்னு பார்த்தா சமையல் ரூமுக்கு போயிட்டு ஒரு எண்ணெய் கவர் எடுத்துட்டு வந்துட்டு, என்னடா நீ இந்த எண்ணெய் யூஸ் பண்ற அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னடா எண்ணெய் தானே, அதுல என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னடா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்க்களமே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் போய் இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணேன். சரி, என்ன ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணா என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்துட்டு என் மண்டைக்கு புரிஞ்சது. கொஞ்சம் நான் வந்துட்டு ரிசர்ச் பண்ணேன். ஸோ அதன் அடிப்படையில் போடப்போற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ குறிப்பாக சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பண்ணா வந்துட்டு ஒரு எண்ணெய் யூஸ் பண்றேன். நான் கடைசியில் சஜஸ்ட் பண்றேன். பிராண்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட் எண்ணெய் ஆயில் அப்படின்றது தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எண்ணெய்கள் வந்து குழப்பமா இருக்கு, என்ன யூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் நீங்க யூஸ் பண்ற எண்ணெயும் நல்லதா கெட்டதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, முதல்ல வந்துட்டு என்னென்ன எண்ணெய் எல்லாம் வந்துட்டு அவைலபிளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சன்ஃபிளவர் ஆயில், அப்புறம் அந்த ரைஸ் பிரான் ஆயில், அப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில்னு சொல்லிட்டு நிறைய வகைராக்கள் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. அவங்க டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய இது நல்லது இது கெட்டதுன்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விதத்துல வந்துட்டு ஆயிலை பிரிச்சு எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். இப்போ நான் ஃபர்ஸ்டே பிரேக் பண்ணிடுறேன். தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊர்லயே ஆகட்டும் அல்லது நம்மளுடைய பாரம்பரியமா முதல்ல நம்ம சாப்பிட்ட எண்ணெய்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த தேங்காய் எண்ணெய், அப்புறம் இந்த செக்குல ஆட்டப்படுற எண்ணெய்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆப்வியஸா அதிகமா சேர்த்தா கொழுப்புகள், அந்த ஃபேட்ன்ற எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அளவா நீங்க வந்துட்டு அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பெருசா மற்றதை கம்பேர் பண்ணும்போது பெருசா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. இதுதான் நான் வந்துட்டு போட்டு பார்த்து மாதிரி பண்ணதுல கண்டுபிடிச்சது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாவே பார்க்க ஆரம்பிச்சலாமே. முதல்ல இந்த எண்ணெய்ன்றத நம்ம ஊர்ல இந்த செக் எண்ணெய் சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா, இப்ப எங்க ஊர்ல கூட இருக்கு, பக்கத்துல நிறைய இந்த செக் எண்ணெய்கள் இருக்கு. இப்ப சென்னை மாதிரி ஏரியாக்களையும் வந்துருச்சு செக் எண்ணெய் அவைலபிள் சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்ப நல்லெண்ணா எள்ளுல இருந்து எடுப்பாங்க, கடலைனா அந்த கடலையில இருந்து எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு செக்கில் போட்டு முதல்ல வந்துட்டு மாடெல்லாம் சுற்றுவாங்க. இப்போ அதுக்கு மிஷின் வந்துட்டு ஸோ வச்சுட்டு செக்கு பேசிக்காக அரையும். ஸோ அரையும் போது அந்த சீட்ஸ்ல இருந்து ஆயில் அப்படின்றது வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிலாம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, நல்லா இருக்கே. அப்படிங்கும்போது இதுல நேச்சுரலாவே அந்த ஆயில் அந்த சீட்ல இருந்து வர வேற சில நல்ல வந்து குணங்கள்லாம் வந்து அந்த ஆயில்ல இருக்கும். சூப்பர், நல்லா தானே இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை செக் எண்ணெயில ஏன் வந்துட்டு வேற எண்ணெய்க்கு போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, செக் எண்ணெயில ஒரு நெகட்டிவும் இருக்கு. அது வந்துட்டு நமக்கு பெருசா நெகட்டிவ் இல்ல, பட் பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா, செக் எண்ணெயில அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கும் போது கிட்டத்தட்ட 40 to 45% தான் வந்துட்டு அந்த சீட்ஸ்ல இருந்து ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. மீதியெல்லாம் வந்து வேஸ்டேஜா போயிருது. ஸோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட வந்துட்டு பாதி வேஸ்டேஜ்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ராக்சிமேட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு லார்ஜ் ஸ்கேல பண்ணும்போது பெரிய ஒரு லாஸை கொடுக்கும் இல்லையா. ஸோ அதை கவர் பண்றதுக்கு இனிஷியலா என்ன பண்ணாங்கன்னா, அந்த செக் எண்ணெயை அப்படியே அந்த செக் ஆட்டுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் ஓரமா வச்சிடறாங்க. அண்ட் செக் எண்ணெயோட இந்த ஒரு நற்குணத்துக்கு இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லப்படுது. அந்த செக்கு சுத்துது பாத்தீங்களா, அதை அரைக்குது இல்லையா, அரைக்கும் போது அந்த டெம்பரேச்சர் 50 டிகிரிக்கும் கீழே மெயின்டைன் ஆகுமா. ஸோ அப்படி மெயின்டைன் ஆகிற காரணத்தினாலதான் அந்த வேற சில பொருட்கள்லாம் வந்துட்டு வெளியே போகாம அந்த நல்ல குணங்கள்லாம் வந்துட்டு அந்த எண்ணெயில் இருக்கணும்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, இப்போ பாயிண்ட் 2க்கு வருமே. இந்த செக்கு, இந்த மாடு இழுக்கிறது, ஒரு மேன்மேடு இழுக்கிறது, இதெல்லாம் தாண்டி போய் ஃபைனலாம் வந்துட்டு அடுத்த அப்கிரேட் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதே சேம் கான்செப்ட் தான். அதே ஒரு மிஷின் பண்ணும், இந்த அரைக்கிறத ஒரு மிஷின் பண்ணுது. ஸோ இப்படி பண்ணும்போது ஈல்டும் ஜாஸ்தியாச்சு. நான் முதல்ல அந்த சீட்ல இருந்து இவ்வளவுதான் வருதுன்னு சொன்னா பாத்தீங்களா, அது அப்படியே டபுள் மடங்காச்சு. கிட்டத்தட்ட 90 to 95% வந்து அந்த சீட்ல இருந்து ஆயில்லாம் வந்து எடுக்க முடிஞ்சுது. ஓகே, சூப்பர். அப்ப இப்படியே பண்ணிட்டு போயிடலாமே, ஏன் அந்த மத்த ஆயிலாம் நம்ம போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் ஒரு சட்ட சிக்கல். இப்படி அந்த மிஷின்ல போட்டு ஆட்டும் போது அந்த ஒரு டெம்பரேச்சர் நான் சொன்னேன் இல்லைங்களா, 50 கீழே இருந்துச்சு அப்படின்னு முதல்லன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 100ஐயும் தாண்டி இருக்கு. ஸோ இப்படி தாண்டும் போது 2 பிரச்சனைகள் வருது. முதல்ல அதுல இருக்கிற அந்த நற்குணங்கள் சிலதெல்லாம் வந்துட்டு நிறைய மிஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம டெம்பரேச்சர் இவ்வளவு தாண்டும் போது அந்த எண்ணெயோடைய
அந்த தன்மையே வந்து மாறிடுது. ஸோ இது டெஃபினட்டா வந்துட்டு பிரச்சனையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு விஷயத்த வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸ். சரி, ஓகே இதுதான் செக் எண்ணெய் மாறுச்சா அப்படின்னு கேட்டது, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ கம்மிங் டு தி மெயின் பாயிண்ட், லேட்டர் காலகட்டத்துல இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் சமையல் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை தாண்டி மற்ற எண்ணெய்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும், இல்லது வேற நிறைய இடங்கள்ல பேசுறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே வேணாம், இந்த ரீஃபைண்ட் ஆயில் ஒன்று இருக்குது, ஸோ இதை யூஸ் பண்ணுங்க, இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுவோம். இப்போ ஆட்ஸ்ல கூட ரீஃபைண்ட் ஆயில் தான் சூப்பரா தண்ணி மாதிரி இருக்குப்பா, கிளியரா இருக்குது, சுத்தமா இருக்குது, ஸோ அதனால இதுதான் வந்து நல்ல எண்ணெய்னு சொல்லிட்டு நிறைய எல்லாம் பிராண்ட் செய்யப்படுது. ஸோ இப்போ இந்த ரீஃபைண்ட் ஆயில் எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்ப்போமே. இப்போ ஜென்ரலா இப்போ எல்லாத்துலயுமே ரீஃபைண்ட் ஆயில் வந்துருச்சு. கிரவுண்ட் நட் ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு, நல்லெண்ணையுமே ரீஃபைண்ட் பண்ணி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி எல்லாத்துலயும் ரீஃபைண்ட் ஆயில் வந்துருச்சு. ஸோ பொதுவா இந்த ரீஃபைண்ட் அது என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதே தான். முதல்ல வந்து அந்த சீடை போட்டு செக்ல அரைச்சாங்க இல்லைங்களா, அதுக்கு பதில இனிஷியலாவே அந்த சீடை வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லா வந்துட்டு பைண்ட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு இதுல வந்துட்டு போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் அதுல ஹெக்சேன்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் வந்துட்டு கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த கெமிக்கலோட வேலை என்ன அப்படின்னா, அந்த சீடு ஒரு அரைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, சோ அதுல இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே அந்த ஹெக்சேன்ன்றது வந்துட்டு அப்படியே உள்ள இழுத்து வச்சுக்குது. ஸோ அதுக்கப்புறம் மற்ற இன்னும் ரீஃபைனேஷன் அதெல்லாம் போய் ஃபைனலாக அந்த எக்ஸைனை தனியாக பிரித்து எடுத்து அந்த ஆயில்ன்றது நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ரீஃபைனேஷன் ப்ராசஸ். இதுதான் வந்து ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்லிட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சில பேருக்கு டவுட் வரும், சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில்னு வருது, அதை ஏன் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல் போட்டு எப்பவுமே சன்ஃப்ளவர் நேச்சுரல் ஆயில் அல்லது சன்ஃப்ளவர் செக் எண்ணெய்லாம் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சன்ஃப்ளவர்ல இருந்து இந்த ரிஃபைனேஷன் மூலமாக மட்டுமே தான் வந்து ஆயில் எடுக்க முடியும். சன்ஃப்ளவரை போட்டு செக்கில் போட்டு ஆட்டினா ஒரு ஆயிலும் வராது. ஸோ அதனால சன்ஃப்ளவர் ஆயில் நீங்க பாத்தீங்கன்னாலே அது வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்க வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து நான் படிச்சது எனக்கு தெரிஞ்சது. ஸோ இதுதான் வந்து ரீஃபைண்ட் ஆயிலோட மேட்ரே. ஸோ இப்போ இந்த ரீஃபைண்ட் ஆயில் கெடுதல்னு சொல்றாங்கல்ல, ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணா வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஆயிலுக்குள்ளேயே 2 விதமா பிரிக்கிறாங்க, சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல, மேலோட்டமா நான் சொல்லிட்டேன், ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த சேச்சுரேட்டட் அப்படின்ற வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கு ஆயில்ல. ஸோ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து ரொம்ப கெடுதல், இதனால உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்னு வந்து ஒரு காலகட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவே லேட்டர் ஆன் எப்படி மாறுச்சு அப்படின்னா, இல்ல சும்மா அப்படியே பொத்தம்போக்கா வந்து சேச்சுரேட்டட் கெடுதல்னு சொல்லிட முடியாது. சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்லயே நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் எண்ணெயிலுமே கிட்டத்தட்ட 85-90% வந்துட்டு இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் தான் இருக்குது. ஆனாலும் தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது, அதுல வந்து நிறைய நல்ல சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு, அதனால வந்து சாப்பிடலாம், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் லேட்டர் ஆன் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ மற்ற இதுக்குமே சொல்றேன், அன்சாச்சுரேட்டட் இருக்கு பாத்தீங்களா, அன்சாச்சுரேட்டட் வந்தா ரொம்பவே நல்லது. அது அன்சாச்சுரேட் எது வந்துட்டு அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடலை எண்ணெய், அப்புறம் வந்துட்டு இப்போ இந்த பாம் ஆயிலுமே கிட்டத்தட்ட வந்துட்டு பாதி சேச்சுரேட் அன்சாச்சுரேட் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல அன்சாச்சுரேட் அதிகம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்குது. ஸோ இப்போ இதுல எது நல்லது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த இதுக்கும் நான் வரேன். இந்த பாம் ஆயில்னாலே கெட்டதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஸோ அதுவுமே வந்துட்டு இட்ஸ் நாட் ட்ரூ. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், பொதுவாகவே வந்து நம்ம இந்த இலவசமா கொடுக்கறது மேல ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். இது ஒரு வாரம் நல்லதா தான் இருக்குமா, இல்ல வந்து இப்படி கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது, ஸோ அது வந்துட்டு கண்டிப்பா கெட்டதா தான் இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் ஸ்டாப்ல வந்துட்டு இன்னும் வந்து அந்த பாம் ஆயில் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அதனாலேயே ஒரு வேற பார்வை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பாம் ஆயில் அப்படின்றது கடலை எண்ணெய் எப்படி யூஸ் பண்றோமோ, அதாவது ரீஃபைன் பண்ணப்படாத சொல்றேன், ரீஃபைன் பண்ணல அப்படின்னா கடலை எண்ணெய் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் பாம் ஆயிலுமே இருக்குது. பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸுமே எனக்கு தெரியல, நான் கம்பேர் பண்ணது அந்த சேச்சுரேட்டட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. ஸோ அதனால பாம் ஆயில் நீங்க ரீஃபைன் பண்ணப்படாத யூஸ் பண்றீங்க அப்படின்னா குறைஞ்ச அளவில் யூஸ் பண்றது ஒன்றும் அவ்வளவு பெரிய பாதிப்புலாம் ஏற்படுத்தாது. அதான் நான் கண்டுபிடிச்சது. நான் என்னோட ரிசர்ச்ல வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, ஆல்வேஸ் வெல்கம், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆசைப்படுறேன். ஸோ இப்போ கமிங் டு த ஃபைனல் பார்ட். இப்போ சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் சொல்லிட்டு இல்லைங்களா, இப்போ எது நல்லது, இந்த ரீஃபைண்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபைனலா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்த தேங்காய் எண்ணெய்லாம் வந்துட்டு இந்த கொழுப்பு அதிகமா இருக்கு, என்னதான் நல்ல கொழுப்பா இருந்தாலுமே கொழுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனலா வந்துட்டு இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ்ல அந்த கொழுப்புலாம் கம்மியா இருக்கு, ஸோ நீங்க யூஸ் பண்ணுங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு இது போச்சு. ஆனால் ரீஃபைண்ட் ஆயில்ல என்னதான் கொழுப்பு கம்மியா இருந்தாலுமே அதை சாப்பிட்டு இந்த ஹார்ட் டிசீஸ் வர்றது,
அதுன்னு சொல்லிட்டு நிறைய பின் விளைவுகள் வந்து இறந்து போறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அதுக்கு மெயின் காரணமாக சொல்லப்படுது அந்த ஆயில்ல இருக்கிற ஒமேகா 6 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த ஒமேகா 6ம் ஒமேகா 3ன்னு 2 இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4:1 ஒமேகா 6 ஒமேகா 3. ஸோ 4:1 போட்டுக்கோங்க. ஸோ இந்த 4:1 ரேஷியோல இருந்தா ஓகே, அதுக்கு மேல இருந்தால் அது வந்துட்டு ஆபத்துன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜென்ரலா சாப்பிடுற அந்த ரிஃபைன்ட் ஆயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ரேஷியோ 4:1 இல்ல 50:1 100:1 சொல்லிட்டு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க, அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரீசெண்டா வர ஹார்ட் பிரச்சனைகள், வேற இந்த மூட்டுல இருக்கிற அந்த வலிகள் பிரச்சனை, வேற வந்து அந்த பிளாக் எல்லாம் ஏற்படுது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு முக்கியமான வில்லன். சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா டயட்ல இருக்கேன், செமையா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றேன், ஒரு மாதிரி கண்ட்ரோலா சாப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த எண்ணெய்னால மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதான் நிஜம். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது வேணாம், தவிர்க்கிறது நல்லதுன்றது தான் என்னுடைய ஒரு கருத்தாகவும் நான் வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பாம் ஆயில் மேல வந்து நிறைய பேருக்கு வேற ஒரு பார்வை இருக்குது, கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே 100% கரெக்ட் கிடையாது. ஸோ ஃபைனலா கம்மிங் டு தி எண்ட் பார்ட்டு. ஸோ எது நல்லது, எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம ஊர்ல செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய்கள் என்னைக்காலுமே பெஸ்ட்டு. நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ பாம் ஆயில் கூட ரீஃபைன் பண்ணப்படாத யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் பர்சனலாக என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எதர் கடலை எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், இதுதான் வந்துட்டு என்னுடைய இப்போ நான் மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு நல்ல வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடுகள் அல்லது இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள், இல்லை நீங்கள் சொன்னது தப்பு, இதுதான் உண்மைன்னு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சது இருந்துச்சுன்னா அதையுமே சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பேசிக்காக இது வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் வீடியோன்னு வச்சுக்கலாமே. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.